கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது நம்முடைய பலன். ஆமென். நமக்கு இன்னொரு பலன் இருக்குது. அது என்ன பலன்னா, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது தான் பலன். ஆமென். எவ்வளவு தூரம் நம்ம கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்ம எப்படி இருக்கலாம்? பலனா இருக்கலாம். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி இல்லைன்னா பலன் போயிடும். அப்ப மகிழ்ச்சி ரொம்ப அவசியமா இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். உங்களை கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. நாங்கள் ஒரு விசை கண்களை மூடி நாங்கள் செபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பாதத்துக்கு வருகிறேனப்பா. இந்த நாள் ஆண்டவரை மட்டுமாய் நாங்கள் உம்மை ஆராதித்தோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். இப்பொழுது ஆண்டவரே, நீங்கள் எங்களோடு பேசுகிற நேரம் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட பேசுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. உம்முடைய வார்த்தை எங்களை புதுப்பிக்கும், எங்களை உயிர்ப்பிக்கும். அப்படியாக உம்முடைய வார்த்தையை கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளோடும் பேசுங்க ஆண்டவரே. நான் சிறுகவும் நீங்க பெருகவும் உம்முடைய கண்களிலே அடியனுக்கு தயவு கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்படியாக நாங்கள் அமர்ந்து கொண்டு நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இந்த நாள் ஒரு முக்கியமான வேத பகுதியை நாங்கள் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்ற தலைப்பிலிருந்து நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆமென். மன்னிக்கிறது எவ்வளவு அவசியம் என்பதை குறித்து இன்னைக்கு வேதத்திலிருந்து நாம் என்ன செய்ய போறோம்? கற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதற்காக வந்தார். தேவனுடைய நோக்கம் என்னங்க? மன்னித்தல். இல்லைங்களா? தேவனுடைய நோக்கம் என்ன? மன்னிக்கணும். ஏன் மன்னிக்கணும்? ஏற்கனவே நம்ம எப்படி இருந்தோம்? பாவிகளா இருந்தோம். பாவம் செய்து அக்கிரமம் செய்து மரித்து போயிருந்தோம். பாவத்திலே மரித்து போயிருந்தோம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாய் இந்த பூமிக்கு வந்து நம்முடைய பாவங்களை என்ன செய்தார்? மன்னித்தார். அப்போ தேவனுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மன்னித்தல் தான் அவருடைய குணாதிசயம். தேவன் வந்து மன்னிக்கிறவர். ஆமென். மன்னிக்கிறதுலே தயை பெருத்தவர். அப்போ தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிச்சிருக்காட்டி நம்ம பரலோகம் போக முடியாது. அவர் நம்மளை மன்னிச்சிருக்காட்டி என்ன செய்யப்படுறாங்க? பரலோகம் யாருமே பரலோகம் போக முடியாது. யாருமே தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. யாருமே வந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாது. அதனாலதான் தேவன் மனிதனாக வந்து அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை எல்லாம் என்ன செய்தார்? மன்னித்தார். மன்னித்து நம்மளை என்ன செய்திருக்கிறார்? பாவத்திலிருந்து என்ன செஞ்சிட்டாரு? விடுதலை ஆக்கிட்டார். இப்போ பாவத்திலிருந்து நம்ம என்ன செஞ்சிட்டார்? விடுதலையாக்கி நம்ம வந்து தேவனுடைய பிள்ளைகளாக, நீதிமான்களாக நம்மை வைத்திருக்கிறார். ஆண்டவர் முற்றிலுமாக பாவத்திலிருந்து நம்மை விடுதலை ஆகிட்டார். அப்போ இப்ப நம்ம வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? வேத வசனத்தின்படி நாமும் நம்முடைய தகப்பனை போல மன்னிக்கிற குணமுள்ளவர்களா இருக்க வேண்டும். மன்னிக்கிற நம்முடைய அப்பாவுடைய குணம் என்ன? மன்னிக்கிற குணம். அதே அப்பாவுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? மன்னிக்கிறவர்களாக இருக்கணும். அப்பா மன்னிக்கிறவர்னா பிள்ளைகளும் மன்னிக்கணும். இந்த மன்னிப்பு தாங்க உலகத்திலே பெஸ்ட். யாரெல்லாம் மன்னிக்கிற இருதயத்தை பெற்றிருக்கிறாங்களோ அவங்க நல்ல ஆசீர்வாதமா இருப்பாங்க. யாருக்கெல்லாம் அந்த மன்னிக்கிற இருதயம் இருக்குதோ அவங்க டக்குன்னு வளர்ந்துருவாங்க. ஆவியில வளர்ந்துருவாங்க. எந்த நேரமும் உற்சாகமா இருப்பாங்க. மறந்துடுவாங்க. மன்னிச்சு மறக்கிற ஒரு நல்ல ஒரு இருதயம் நமக்கு வேணும். அதனாலதான் வேதாகமம் மன்னிப்பை குறித்து மிக ஆழமாக நமக்கு போதித்திருக்கிறது. மன்னிக்கிறதை குறித்து வேதாகமம் ஆழமான சத்தியங்களை நமக்கு என்ன செய்கிறது? போதிக்கிறது. ஏன்னா வேதாகமத்தினுடைய அடிப்படை சத்தியம் என்னன்னு பாத்தீங்கன்னா மன்னிக்கிறது தான். கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை சத்தியம் என்னதாங்க? மன்னிக்கிறது தான். இயேசு கிறிஸ்துடைய போதனை என்னதான்? மன்னிக்கிறது தான் அவருடைய போதனை. ஏன்னா அவர் வந்து எதற்காக பூமிக்கு வந்தார்? நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதற்காக வந்தார். அப்ப முதலாவது நாங்க வந்து ஒருவரை ஒருவர் நாம என்ன செய்யணும்? மன்னிக்கணும். ஒருவரை ஒருவர் என்ன செய்யணும்? மன்னிக்க வேண்டும். ஏன் நாம ஒருவரை ஒருவர் மன்னிக்கணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க. பிசாசு வந்து எப்படியாப்பட்டவன்னா தந்திரம் உள்ளவன். நம்ம மன்னிக்கல அப்படின்னா அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, நம்ம சிந்தையில மாம்சத்துல என்ன செய்வான்? போட்டு நம்மளை என்ன செய்வான்னா வாட்டி எடுத்துருவான். நீங்க நல்லா பாருங்க. நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது, கண்களை மூடி ஜெபிக்கும் பொழுது, கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே முதல்ல என்ன தெரியுமா நடக்கும் உங்களுக்கு? நீங்க யாரையெல்லாம் மன்னிக்கலையோ அவங்க எல்லாம் வந்து உங்க கண் முன்னாடி நிற்பாங்க.
இது எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீன்னு தெரியல. ஜெபிக்கவே இயலாது. ஆராதனை செய்யும் பொழுது ஆராதனை செய்ய இயலாது, ஜெபிக்க இயலாது. அப்ப உண்மையாகவே ஆண்டவரத்துல என்ன செய்ய முடியாது? ஜெபிக்க முடியாது. ஏன்னா அது ஆண்டவர் சொல்றார், நம்ம அதை பார்க்க போறோம். ஆனா இந்த மன்னித்தல் என்பது ஒரு ஆவிக்குரிய ஐஸ்வர்யம். ஆமென். ஒருவரை ஒருவர் நாம் மன்னிக்க வேண்டும். வேதாகமம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. ஒருவரை ஒருவர் நாம் என்ன செய்யணும்? மன்னிக்கணும். முதலாவது கர்த்தர் நம்மளை மன்னிச்சிருவார், மன்னிச்சிருக்கிறார் ஏற்கனவே. நம்ம பாவங்கள் என்ன செஞ்சாரு? மன்னிச்சிட்டார். ஜென்ம பாவங்களை மன்னிச்சிட்டார், விடுதலை ஆக்கிட்டார், பிள்ளைகள் ஆக்கிட்டார். இப்ப நமக்குள்ள ஜென்ம பாவம் இல்லை இல்லைங்களா? ஆண்டவர் என்ன செஞ்சார்? நம்மள மன்னிச்சிட்டார். ஆனா ஆண்டவருடைய போதனையை கை கொள்ளும் பொழுதுதான் நாம் இனிமேல் அவருடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். அவருடைய வார்த்தையை நாம கை கொள்ளணும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, முதலாவது நாம் மற்றவர்களுடைய தப்பிதங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க வேண்டும். மற்றவருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்கள் தப்பிதங்களை மன்னிப்பார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தான் அந்த வார்த்தையை சொல்றார். அப்ப நாம் மற்றவர்களுடைய தப்பிதங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்கணுங்க. நம்ம என்ன செய்யணும்? மன்னிக்கணும். அப்ப மன்னிக்கும் பொழுது நம்முடைய பரமபிதா நம்முடைய தப்பிதங்களை என்ன செய்கிறார்? மன்னிக்கிறார். இப்ப நம்ம சபையில ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா, மன்னிங்க ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே, என்னுடைய அக்கிரமத்தை மன்னிங்க, என்னுடைய மீறுதல்களை மன்னிங்கப்பா, உங்களுடைய ரத்தத்தினால என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிங்கன்னு நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் முதலாவது நம்ம கிட்ட என்ன தெரியுமா சொல்லுவாரு? அப்பா, நீ மன்னிக்காத மனுஷன் எல்லாம் பாரு, முதல்ல நீ என்ன செய்யணும்? மன்னிச்சுட்டு வா, அப்புறமா நான் என்ன செய்யறேன் ஒன்ன, அப்படித்தானே சொல்லுவாரு. அது வார்த்தை. அவ முதலாவது அவர் நம்மளை மன்னிக்கணும்னா நாம மற்றவர்கள் என்ன செய்யணும்? மன்னிக்க வேண்டும் இல்லைங்களா? நம்ம இருதயம் காயப்பட்டிருக்கலாம், மற்றவர்கள் மூலமாக இருதயம் என்ன செய்யலாம்? புண்படுத்தப்பட்டிருக்கலாம், காயப்படுத்தப்பட்டிருக்கலாம், நம்மளை அவமானப்படுத்தியிருப்பாங்க, நம்மளை தூசித்திருப்பாங்க, நம்மளை வேதனைப்படுத்தியிருப்பாங்க, துக்கப்படுத்தியிருப்பாங்க, நம்மளை ஒதுக்கி வச்சிருப்பாங்க, பலவிதமான நம்மளை ஒண்ணுமில்லாதவங்க நினைச்சிருப்பாங்க, ஒண்ணுமில்லாதவங்க சொல்லியிருப்பாங்க, பல விதத்துல நம்ம இருதயத்தை என்ன செஞ்சிருப்பாங்க? காயப்படுத்தியிருப்பாங்க இல்லைங்களா? நம்மளை அவதூறா பேசியிருப்பாங்க, நம்மளை பலி வாங்கியிருப்பாங்க, இப்படி பல விதத்துல நம்மளை காயப்படுத்தியிருப்பாங்க. அந்த மன்னிக்கிற இருதயம் இருக்கிறவர்கள், அந்த மன்னிக்கிற இருதயம் இருக்கிறவர்களே தேவனுடைய பிள்ளைகள் தான். அந்த இருதயம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? தாழ்மையான இருதயமா இருக்கும். ஆமென். தாழ்மையான இருதயம் இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? மன்னிக்க முடியாது. அப்ப என்ன செய்வோம்னா, அப்படி நமக்கு வரும் பொழுது நம்ம முதலாவது என்ன செய்வோம்? அவங்கள மன்னிப்போம். ஆமென். நம்ம மன்னிச்சிருவோம். இப்ப நீங்க வந்திருக்கிறீங்க, ஒருவேளை நீங்க என்ன யாராவது என்னுடைய இருதயத்தை புண்படுத்தினா நான் என்ன செய்யணும்? முதலாவது நான் என்ன செய்யணும்? மன்னிச்சிடணும். ஒருவேளை நான் உங்க இருதயத்தை ஏதாவது ஒரு காரியத்துல புண்படுத்தியிருந்தா, காயப்படுத்தியிருந்தா, நீங்க என்ன செய்யணும்? என்ன? அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்க என்ன மன்னிச்சிடணும், நான் உங்களை மன்னிச்சிடணும். ஆமென். அப்ப ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணும்? நான் உங்களை மன்னிக்கிறது போல நீங்க என்ன செய்யணும்? என்ன? மன்னிச்சிடணும். இப்ப நமக்கு என்ன இருக்குது? ஒரு சுதந்திரம், ஆவிக்குரிய சுதந்திரம். நமக்கு மனசுல ஒரு பாரம் இருக்காது. இப்ப பிசாசு என்ன செய்ய முடியாது? நமக்கு இடையில என்ன செய்ய முடியாது? கிரியை செய்ய முடியாது. புரியுதுங்களா? நம்ம மன்னிக்கலன்னு வச்சுக்கீங்களேன், பிசாசு கிரியை செய்வான், சுவர கிரியை செய்வான். அவனை பத்தி நமக்கு தெரியாதா என்ன? ஏன்னா நம்ம மன்னிக்கலன்னு வச்சுக்கீங்களேன், மாம்சத்துல அவங்களை குறிச்சு தப்பு தப்பா சொல்லுவான், நம்ம கிட்ட எண்ணத்துல கொண்டு வந்து போடுவான். அவன் ஏதாச்சும் பண்ணணும், பலி வாங்கணும், அவன் சரி வர மாட்டான், அவன் மோசமான. பாருங்க, இந்த நிறைய பேரு தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருப்பாங்க, அவதூறா பேசிக்கிட்டே இருப்பாங்க. பாருங்க, அது காரணம் என்ன? இன்னொரு நபரை குறிச்சு, ஒரு நபரை குறிச்சு நமக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இருக்கு அந்த நபருக்கு. ஆனா அந்த நபரை குறிச்சு உங்களுக்கு தெரியுமா பாஸ்டர்? அவரை பத்தி தெரியுங்களா அப்படிம்பாங்க. யாருங்க? உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதுங்களே, சொன்னா தானே தெரியும் அப்படின்னு அவங்க ஒரு ஆளை சொல்லுவாங்க. உண்மையில அவரை பத்தி எதுவுமே தெரியாது நமக்கு. ஆனா அவங்கள பத்தி பாருங்க, இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி அவங்கள ஒரு மோசமான நபரை சித்தரிச்சிருவாங்க. ஏன் அப்படி நம்ம கிட்ட சொல்லி அவங்கள அப்படி பலி வாங்குறாங்க? யார பலி வாங்குறாங்க? அவங்கள பத்தி அவதூறா தப்பு தப்பா சொல்றதுனால யார பலி வாங்குறாங்க? அவங்களுக்கு அவங்கள பலி வாங்குறாங்க. காரணம் என்ன? அந்த நபரை என்ன செய்யவில்லை? மன்னிக்கல. மன்னிச்சுட்டா அவரை பத்தி பேசவே தெரியும். மன்னிச்சுட்டா அவதூறா பேசுவோமா அல்லது நல்லா அன்பா பேசுவோமா? அவங்ககிட்ட இருக்க நல்ல விஷயத்த பேசுவோமா இல்லாட்டி அவங்க கிட்ட இருக்க அவதூறை பத்தி பேசுவோமா? நல்லதுதான் பேசுவோம்.
மன்னிக்கலன்னு வச்சுக்கீங்களேன், நம்ம அதுதான். இப்ப பிசாசு நல்லா கவனிச்சிங்க, பிசாசு சிந்தையில நம்ம மன்னிக்கலன்னா அந்த மனுஷனை குறித்தோ அல்லது அந்த நபரை குறித்தோ நாம என்ன செய்வோம், பழி வாங்குற எண்ணத்தோடு என்ன செய்வோம்னா பயங்கரமா ஒரு போராட்டம் பிசாசு கொண்டு வந்து ஒரு அவதூறான வார்த்தைகளை சொல்லி அவங்கள பழி வாங்குவான். நம்ம மூலமாக என்ன செய்வான், பழி வாங்குவான். ஆனா மன்னிச்சிட்டோம்னா அவங்களுடைய நல்ல காரியங்களை நம்ம என்ன செய்வோம், பேசுவோம். நமக்குள்ள அந்த பழி வாங்குகிற எண்ணம் வராது. எங்க மன்னிக்கணும், இருதயத்துல. அப்ப இருதயத்துல மன்னிச்சிட்டோம்னா அவங்க மேல என்ன வரும், நமக்கு அன்பு வருங்க. என்ன வரும், மன்னித்தலுக்கு பிறகு என்ன வரும்? இப்ப ஆண்டவர் மேல நீங்க ஆண்டவர் மேல என்ன வச்சிருக்கிறீங்க, அன்பு வச்சிருக்கிறீங்க. அன்பு வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன் இவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க ஆண்டவர் மேல? உங்களை நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் என்ன செய்தார், மன்னித்தனாலதான் அவர் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கிறோம். ஆண்டவரை பத்தி அவதூறா ஒரு வார்த்தை கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம், பேசவே மாட்டோம். என்ன காரணம்? ஏன்னா அவர் கொன்றுவாரு, வெட்டிடுவாரு, குத்தி போட்டுருவாரு, அல்லது கை கால உடைச்சுவாருன்னு பயத்திலையா அல்லது அன்புலையா? பயத்தினால நீங்க அவரை ஒன்னும் சொல்லாம இருக்கிறீங்களா, அன்புனால ஒன்னும் சொல்லாம இருக்கிறீங்களா? அன்புதான். அவருக்கு எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா அவர் சர்வ வல்லமையுடைய தேவன், சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது அவர்கிட்ட. ஏன்னா அவர் வானத்தையும் பூமியை படைத்த தேவன். அவர் மேல வச்சிருக்கிற அன்பின் நிமித்தம் அவரை புகழ்றோம், அவரை பாடுறோம், அவரை துதிக்கிறோம், அவர் நாமத்தை உயர்த்துகிறோம், அவர் நல்லவர்னு சொல்றோம். காரணம் அவர் மேல வைத்த அன்பு. ஏன் பிசாசை கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கிறீங்க? அப்பாலே போ சாத்தானே, ஓடிப்போ சாத்தானே, மிதிக்கிறேன், சபிக்கிறேன், ஓடிப்போ ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க? அவன் யாருங்க? அவன் கெட்டவன். அவன் யாரு? அவன் திருடன், திருடவும் கொல்லவும் அழிக்கிறதுக்குமே அன்றி வேறொன்றுக்கும் வரான். திருட யாருங்க? அவன் என்னத்தை திருடுறான்? 10,000 உங்க வீட்டுல பீரோல வச்சிருக்க காசை திருடுறானா? இல்லாட்டி செயின் நகையை திருடுறானா? வேற ஏதாவது நம்ம சேர்த்து வச்சிருக்கிற பொக்கிஷங்களை திருடுறானா? ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லா கவனிங்க. பிசாசு என்ன திருடுறான் அப்படின்னா, உண்மையிலே ஆத்மாவை திருடுறான். ஆத்மாவுக்குள்ள உள்ள இருக்கிற சந்தோஷத்தை திருடுறான், சமாதானத்தை திருடுறான், சந்தோஷத்தை திருடுறான், மகிழ்ச்சியை திருடிடுறான், நிம்மதியை திருடிடுறான். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், பணம் களவு போனதான் களவுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். பிசாசு தந்திரமானவன். நம்ம நிம்மதியை திருடிடுவான், சுகத்தை திருடிடுவான், ஆரோக்கியத்தை திருடிடுவான், சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சுட்டு இருப்பான், திருடி கொண்டே இருப்பான். அவன் திருடுறது தெரியவே தெரியாது. திருட யார்கிட்ட சொல்லிட்டா திருடுவா, நான் திருட வந்திருக்கிறேன், கதவை திறங்கள் யாராவது சொல்லுவானா? பிசாசு எதுக்காக வர்றான்? திருடவும் கொல்லவும் அழிக்கிறதற்கு வர்றான். அப்ப என்ன செய்யறான்னா, கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யறான், ஒரு விசுவாசிகளுக்குள்ள இருக்கிற விசுவாசிய பிசாசு எப்படி கொள்ளையடிக்கிறான், எப்படி திருடுறான் அப்படின்னா, விசுவாசிகளுக்குள்ள ஏற்கனவே ஆண்டவர் எண்ணத்தை வச்சிருக்கிறாரு. ரட்சிக்கப்பட்ட பிறகு கல்வாரி சிலுவையின் மரணத்தின் நிமித்தம் ஆண்டவர் உங்களுடைய பாவங்களை என்ன செய்தார், மன்னித்து விட்டார். பாவத்துக்கு பதிலாக என்னத்தை கொடுத்தார், உங்களுக்குள்ள நீதியை கொடுத்தார். சாபத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்கிட்டார். அதுக்கு பதிலாக என்ன கொடுத்தார், உங்களுக்குள்ள ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அப்புறம் வியாதியிலிருந்து உங்களை சுகமாக்கினார். இல்லைங்க, வியாதியை அவருடைய தழும்புகளால் ஏற்றுக்கொண்டார். அதுக்கு பதிலாக நமக்கு என்னத்தை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார். அதுக்கப்புறம் நீங்க கவனிச்சீங்கன்னா, தரித்திரம், கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், நம்முடைய தரித்திரத்தை சுமந்து கொண்டார். இல்லைங்களா? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நம் நிமித்தம் கல்வாரி சிலுவையில தரித்திரரானார். அப்ப தரித்திரத்துக்கு பதிலாக நமக்கு என்னத்தை கொடுத்தார் ஆண்டவர், ஆசீர்வாதத்தை கொடுத்தார், ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். அடுத்து மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தை இயேசு சுமந்து கொண்டார். மரணத்துக்கு பதிலாக நமக்கு எதை கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார், நித்திய ஜீவனை கொடுத்தார். இதெல்லாம் ஆண்டவர் கல்வாரி சிலுவையில கொடுத்த ஆசீர்வாதம். பிசாசு என்ன தெரியுங்களா செய்றான், நம்ம பிசாசுக்கு இடம் கொடுத்த பிறகு அவன் ஒன்னொன்னா திருடுவான். அவன் சைலண்டா திருடுவான், நமக்கே தெரியாது, வருஷ கணக்கா திருடுவான். நம்ம உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் என்ன செய்வான், திருடுவான். இறுதி நோக்கம் என்ன, மரணம் தான். மரணத்துக்கு பிறகு என்ன நடக்குது, ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் ஆண்டோடைய பிள்ளைகள் எங்க போறாங்க, பரலோகத்துக்கு. துன்மார்க்கன் நரகத்துக்கு. பிசாசுடைய நோக்கம் என்னன்னா, மரணத்தினுடைய கடைசி நிமிஷத்திலேயாவது ஆண்டவர் என்ன செய்ய வைக்கணும், மறுதளிக்க வைக்கணும். சாத்தானுடைய நோக்கம் என்னங்க, கடைசி நிமிஷத்திலேயாவது ஆண்டவர் என்ன செய்யணும், மறுதளிக்க வைக்கணுங்கிறது தான் அவருடைய நோக்கம். அதனால அவர் ரொம்ப அவசரப்பட்டெல்லாம் விசுவாசிகளுக்குள்ள கிரியைகளை செய்ய மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இடம் கொடுக்க இடம் கொடுக்க இடம் கொடுக்க இடம் கொடுக்க அவன் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவான், எம்டி ஆக்கிடுவான். அதுதான் விசுவாசிகளுக்கு விழுந்து போறதே தெரியாதுங்க.
நிறைய பேத்துக்கு விழுந்து போறது என்ன செய்யாது, தெரியாது அவங்களுக்கு. அவங்க இடம் கொடுத்துருவாங்க கொஞ்சம் கொஞ்சமா. கொஞ்சம் அவனுக்கு ஒன்றும் அவசரம் கிடையாது பிசாசுக்கு. நல்லா கவனிங்க, அவன் தந்திரம் உள்ளவன். அப்ப என்ன செய்யறான்னா, அவன் ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை என்ன செய்யறான், திருடுகிறான். ஆத்துமாவில் இருக்கக்கூடிய அந்த ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை அவன் என்ன செய்கிறான், திருடுகிறான். திருடன். முதலாவது நீங்க உங்க தனிப்பட்ட ரீதியாக நீங்க ஆவிக்குரிய ரீதியில வளரணும். ஆமென். உங்க ஆத்துமாவை தனிப்பட்ட ரீதியை நீங்க என்ன செய்யணும், பலப்படுத்தணும். அப்புறம் தான் மற்றதெல்லாம். நீங்க தனி நபர், உங்க ஆத்துமாவை ஒவ்வொரு நாள் நீங்க என்ன செய்யணும், பலப்படுத்தணும். தனிப்பட்ட ரீதியா நீங்க ஆத்துமாவை பலப்படுத்தி ஆவியில வளரணும். ஆமென். அதுக்கப்புறம் தான் ஜெபம், அதுக்கப்புறம் தான் ஊழியம், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். முதல்ல உங்களுடைய ஆத்துமாவை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், பாதுகாக்க வேண்டும். ஆமென். ஆத்துமாவை பாதுகாக்காம மற்றதெல்லாம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? அப்ப ஆத்துமாவை எப்படி பாதுகாப்பது? பிசாசு உள்ள வராம எப்படி பாதுகாக்கிறது? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கிறதுக்கும் என்று வேறொன்றுக்கும் வரான். அப்ப எப்படி நம்ம ஆத்மாவை காத்துக்கொள்றது? வேதம் எப்படி காத்துக்கொள்ள சொல்லுகிறது? கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். வேற எப்படி சிந்தையை காத்துக்கொள்ளலாம்? ஆவிக்குரிய சிந்தை ஜீவனும் சமாதானமும், மாம்ச சிந்தையோ மரணம். அப்ப ஆவிக்குரிய சிந்தையில நம்ம ஆத்மாவை என்ன செஞ்சுக்கலாம், காத்துக்கொள்ளலாம். வேற, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. அப்ப வார்த்தையில நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொள்ளலாம். அப்புறம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறதுனாலே நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொள்ளலாம். அப்புறம் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுகிறதுனாலே நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொள்ளலாம். தேவனுக்கு ஊழியம் செய்வதனாலே நம்முடைய ஆத்மாவை நாம் காத்துக்கொள்ளலாம். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆத்மாவை காத்துக்கொள்வதற்கு ஏராளமான வழிகள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் நம்முடைய ஆத்மாவை நாம் என்ன செய்ய வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும். பிசாசுக்கு என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, ஆண்டவரை தேடுங்க முதலாவது. ஆமென். இருக்கிற வரைக்கும், நான் இருக்கிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். அது என்னுடைய வேலை இல்லைங்களா? என்னுடைய ஊழியக்காரனுடைய வேலை என்னதான், அதே தான் வேலை. நான் ஜீவனுள்ள நாள் வரைக்கும் எனக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த ஊழியத்துல அதுதான் உபதேசம். என்னது, பைபிள்ல இருக்கிற வசனத்தை எனக்கு 60 வயசு ஆயிடுச்சுன்னா இதை மறந்துட முடியுமா? இல்ல, சபை கூடி வருதலை இது வேதத்துல இருக்கு. இது எழுதி எத்தனை வருஷங்க, 2000 வருஷத்துக்கு மேல ஆச்சு இல்லையா? 2000 வருஷம் எத்தனை பரிசுத்தவான்கள் இந்த வசனத்தை படிச்சிருப்பாங்க? எத்தனை பரிசுத்தவான்களுக்கு இது போதிக்கப்பட்டிருக்கிறோம்? கோடான கோடி டில்லியன் கணக்கான மக்கள் 2000 வருஷம் வரைக்கும் இதை காத்து வந்திருப்பாங்க. வேதாகம வசனங்களை தியானிச்சு வந்திருப்பாங்க. இப்ப இந்த நூற்றாண்டுல நம்ம வச்சிருக்கிறோம், நம்ம கையில இருக்கு வேதாகமம். அடுத்த நூற்றாண்டுல நம்முடைய அடுத்த தலைமுறை என்ன செய்வாங்க, அதுக்கு அடுத்த தலைமுறை, அடுத்த தலைமுறை, அடுத்த தலைமுறை எல்லாமே இந்த வேத வசனத்தை கைகொள்வாங்க. அப்ப நம்ம எல்லாருமே ஒரு ஊழியக்காரனுக்கு சொல்லப்பட்டிருக்கிற வேலை என்னன்னா, இதை போதிக்க வேண்டும். நம்ம எல்லாரும் யாருக்கு தான் ஊழியம் செய்யறோம், ஆண்டவருக்கு செய்யறோம். சந்தோஷமா செய்யணும். ஆமென். ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணும், சந்தோஷமா மகிழ்ச்சியா செய்யணும். வாஞ்ச வரணுங்க. ஆண்டவருக்கா ஏதாவது என்ன செய்யணும், செய்யணும். ஒரு வார்த்தையாவது பேசணும், ஒரு ஜெபமாவது பண்ணணும், ஒரு ஆத்மாவுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். ஏதாவது சபையில ஒரு காரியம், சின்ன காரியத்தையாவது ஞாயிற்றுக்கிழமை செஞ்சுட்டு போகணும்.